நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு ஒரு கேண்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த கேண்டியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு புளிக்கும், பல் கூசுன்னு சொல்லி நிறைய பேர் அதை வேணான்னு சாப்பிடாம இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கேண்டி செஞ்சிட்டோன்னா எல்லாருமே சாப்பிட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா இது ஒரு உரமாக வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் இந்த நெல்லிக்காய்களை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் வச்சு அவிச்சு எடுத்துக்கிறலாம். நார்மல் நம்ம இட்லி அவிப்போம்ல, அதே மெத்தடு தான். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம கற்கண்டு பவுடர் தயார் பண்ணிடலாம். இதுதான் ஒரிஜினல் கற்கண்டு. இதுக்கு உள்ளே வந்து நூல் இருக்கும். இந்த மாதிரி நூல் இருந்ததுனா தான் அது ஒரிஜினலான கற்கண்டு. நம்ம இந்த ரெசிப்பியில் சர்க்கரை, வெல்லம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த கல்கண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா நுணுக்கிட்டு இந்த நூலெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துருங்க. கற்கண்டோட அளவு எந்த அளவுக்கு இருக்கணும்னா 1/2 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா 1/2 கிலோ அளவு கல்கண்டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு கல்கண்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பிளேட்டில் வச்சு நுணுக்கிக்கணும். இதுக்கு உள்ளே இருக்கிற நூலை வந்து தனியாக வெளியில் எடுத்துருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா கல்கண்டையும் நுணுக்கிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து பண்ணோன்னா அது உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது இல்லை. ஆனால் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம இது போல் கல்கண்டு சேர்த்து பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நீங்கள் கல்கண்டு வாங்கும்போது இது மாதிரி நூல் கல்கண்டு வாங்கிக்கோங்க. நார்மலாக நம்ம கடைகளில் கிடைக்கிற சின்ன சின்ன கற்கண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கற்கண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது போல் நூல் கல்கண்டு தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ஒரிஜினல் கற்கண்டு. நல்லா நுணுக்கினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நெல்லிக்காவும் நல்லா வெந்திருக்கு. 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த நெல்லிக்காய்களை வெளியில் எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காய்களுக்கு உள்ளே இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிடுங்க. இதை நம்ம கத்தி வச்செல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த விதையை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா நெல்லிக்காயிலிருந்தும் விதையை நீக்கிடுங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச விழுதை இது போல் ஒரு கடாயில் சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க கற்கண்டு பவுடரும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நெல்லிக்காவை அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். அதே மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெல்லிக்காய் விழுது அதுக்கப்புறம் கற்கண்டு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா கெட்டியாக ஒரு அல்வா பக்குவம் வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இது போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா முழுமையாக திக்காகிற வரைக்கும் கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பட்டர் ஷீட்டுக்கு மாற்றிக்கோங்க. பட்டர் ஷீட் வச்சுட்டு அதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்வீட் அதில் மாற்றிடுங்க.
அப்போ தான் பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் வரும். பட்டர் ஷீட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி இதை மடித்து விட்டுட்டே இருக்கணும். 4 பக்கமுமே இதை ஒவ்வொரு டைமும் இது போல் மடித்து விட்டுக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி. இது வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் இதே ப்ராசஸ் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஆற வைக்கும்போது நல்லா கெட்டியாகும். பர்ஃபி போல் கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவு கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது ஒரு சிலிண்டர் ஃபார்முக்கு உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டுட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஈவனாக இது போல் திரட்டிக்கோங்க. நம்ம பூரிக்கட்டையெல்லாம் வச்சுருப்போம்ல, இந்த மாதிரி பூரிக்கட்டை வச்சு இது போல் திரட்டிக்கோங்க. நல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும் சம அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட திக்னஸ் 1/2 இன்ச் அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திரட்டி எடுத்தாச்சு. 4 பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்க்கு இது போல் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போவே நம்ம கட் பண்ணிடலாம். கத்தியில் கொஞ்சமாக அரிசி மாவு அப்ளை பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்வீட் கத்தியில் ஒட்டி பிடிக்கும். அதுக்காக ஒவ்வொரு டைம் கட் பண்ணும்போதும் அரிசி மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணதுக்கப்புறமா இது போல் ஒவ்வொரு பீஸா எடுத்து நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா ஸ்வீட்டையும் நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதுவே இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை சர்வ் பண்ணலாம். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 மந்த் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஸ்வீட் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்வீட்டை அரிசி மாவில் டிப் பண்ணிட்டு கூட வைக்கலாம். அப்போ அதோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அந்த அரிசி மாவு உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறமா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் இதை சின்ன சின்ன பாலித்தீன் கவரில் ரேப் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம வேணுன்றப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேண்டியை நீங்கள் டெய்லியுமே ஒன்று சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இதை பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் கேண்டி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.